அன்பர்களுக்கு வணக்கம். ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அபிராமப்பட்டர் தமது 44வது பாடலில் பெண்ணெனும் பெரும் சக்தியை வியந்து பாடுகின்றார். தவளே இவளெங்கள் சங்கரனார் மனை மங்களமாம், அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினளாகையினால், இவளே கடவுளர் யாவர்க்கு மேலே இறைவியுமாம், துவலேன் இனியொரு தெய்வம் உண்டாகமே தொண்டு செய்தே என்று பாடும்பொழுது, நமக்கு தாயாக இருந்த பராசக்தியே எங்கள் சங்கரனாருக்கு மனை மங்களமாகவும் ஆதி பராசக்தியாகி அன்னையாகவும் ஆகிறாள். ஆதலால் இவளே கடவுளர் எல்லாருக்கும் மேலான தலைவியாவாள். இனிமேல் வேறு தெய்வங்களை தொழுது தொண்டு செய்து துவண்டு போக மாட்டேன் என்கிறார். ஆதி பராசக்தியே ஆதி பரம்பொருள், சிவனின் அருளும் சக்தி. அவள் மும்மூர்த்திகளையும் இயக்குகின்ற இயக்க சக்தியாக விளங்குகின்றாள். படைத்தல் தொழிலை பிரம்மாவையும், காத்தல் தொழிலை விஷ்ணுவையும், அழித்தல் தொழிலை ருத்ரனையும் செய்யும் வண்ணம் விளங்குகின்றாள். ஒரே நேரத்தில் சங்கரனாருக்கு மனைவியாகவும் அன்னையாகவும் இருக்கிறாள். எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா தெய்வங்களுக்கும் இறைவியாகவும் இருக்கிறாள். வேறு தெய்வங்கள் தரும் பயன்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு ஆதியான அன்னை தருவாள். அதற்கும் மேலான முக்தியையும் அவள் அருள்வாள். ஆகையால் வேறு தெய்வங்களை பணிய வேண்டிய தேவையில்லை என்கிறார். அபிராமப்பட்டர் பெண்ணின் தாய்மை குணம் பற்றி பேசுகின்றார். அவள் என்னவாக இருந்தாலும் தாயாக சங்கரனாருக்கு மனைவியாகவும் இருக்கிறாள், அன்னையாகவும் இருக்கிறாள். ஒவ்வொரு பெண் மனைவிக்குள்ளும் பரிந்தெடுத்து அரவணைக்க அன்பு காட்ட ஒரு தாய் இருந்து கொண்டே இருக்கிறாள் எப்பொழுதும் என்று பெண்ணின் சக்தியை பாடுகின்றார். இந்த பாடல் பாராயணம் செய்தால் நமக்குள்ளே உள்ள பிரிவு உணர்ச்சி அகன்று மனக்குழப்பம் நீங்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.